எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பீட்ரூட் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது, போதும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. 3 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அனலை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. தேங்காய் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கலாம். 2/4 கப்பு தண்ணி நான் சேர்த்தேன். அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், நான் மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டேன். அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது ரைஸோட சப்பாத்தி கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.